Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்போம். ஆக்சுவலா இதோட கிச்சனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பூஜா யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா வந்து இந்த ஃபிளாட் பொறுத்த வரைக்கும் பூஜா யூனிட்டுக்கு வந்து செப்பரேட் ஸ்பேஸ்ன்றது வந்து எதுவுமே வந்து அவங்க விடல. இவங்கன்ட்டு இல்லை, மோஸ்ட்லி வந்து ஃப்ளாட்டுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பூஜை உண்டான ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும்போது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். சில பில்டர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு வந்து தனியாக வந்து மேக் பண்ணுறாங்க அதோட ஸ்பேஸ். பட் என்னென்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் நம்ம பண்ணுற ஃப்ளாட்டில் பொறுத்த வரைக்கும் பூஜா யூனிட்டுக்கு வந்து தனியாக எதுவுமே ஸ்பேஸ் வந்து கொடுக்காதனால கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாகவே. ஏன்னா வேறு இடம்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. டூப்ளெக்ஸ் ஃப்ளாட் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. உள்ளேருந்து ஸ்டெப்ஸ் வர மாதிரி பூஜா யூனிட்டுக்கு வந்து தனியாக எதுவுமே ஸ்பேஸ் வந்து கொடுக்காதனால இப்போ கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். பட் என்னென்னா அதுலேயே திருப்பி வந்து பூஜா யூனிட் வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த பூஜா யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த பாக்கெட் டோருன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டோர் வந்து நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப், நீங்கள் நார்மலாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நேராக வந்து நிற்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் டோருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தள்ளிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டோர் வந்து 2 டோர்ன்றது வந்து வெளியில் வந்து நீட்டிகிட்டு இருக்காது. அது உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டிசைன்ன்றது வந்து மேக் பண்ணது. கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ் யூனிட் மேலே டாப்பில் கொடுத்துருப்போம். கீழே வந்து சின்ன ஸ்மால் ட்ரே வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து 2 ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். நடுவில் வந்து ஃபுல் பிளைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன் வந்து இன்னரில் வந்து கலர் லேமினேஷன் வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே சீலிங் ஹைட் வரைக்கும் கொடுத்துட்டோம். அப்படின்னு லாஃப்ட் ஹைட் வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே கொடுத்துட்டு தான் இந்த கேபினெட்டானது வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். கம்மியான ஸ்பேஸில் வந்து பாக்கெட் டோர் வந்து அதோட யூசேஜ்லாம் எப்படி இருக்கும். ஒரு பூஜா டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டோர் வந்து நார்மலாக வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். பாக்கெட் டோர்ன்றது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணி உள்ளே தள்ளிட்டிங்கனாலே அது நார்மலாகவே வந்து உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் இதில் பூஜை எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே இருக்கும். இந்த பூஜா யூனிட் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து லாக்வர்ட் கிளாஸ் கிச்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட். அந்த பூஜா யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயில்ஸாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு கேபினெட், அந்த கேபினெட்ஸ்குள்ளே கேபினெட்னால ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸ் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 2 டோர்ஸ், அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடு வந்து ஒரு 3 ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து அப்படியே டிசைன் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து 2 ஃப்ளவர் வர மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேப் எதுக்கு அப்படின்னா இந்த ஃபோல்டிங் வந்து பண்ணால் டோர் வந்து உள்ளே போகிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட்டுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் பூஜா யூனிட்டோடே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஓப்பன் ஆகுது. இந்த ஹோல் பிடிச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஸ்லைடிங் வந்து பண்ணும்போது ஒன்று கன்சில் ஹேண்டில் வந்து போடணும், இல்லைன்னா நார்மலாக வந்து விட்டுறணும். அதுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏதாவது பூஜை சாமான் வந்து வைக்கணும் அப்படின்னா மேலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து ரோலிங் ஷட்டர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து போட்டிருப்பேன். ரோலிங் ஷட்டர் வந்து நார்மலாக மேலே தான் போடுவோம். பட் இன்னும் நம்ம கீழே வந்து போட்டிருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து
கீழே தான் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜா யூனிட்டோட டிசைன். இன்னர் லேமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து இருக்கும். அதோட ஃப்ரண்ட்டு டோர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இது வந்து புல் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து போயிடும். அப்படியே எடுத்துகிட்டு ஸ்லைடிங் டோரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த வீடியோ வந்து மேக்கிங் பண்ணுற ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்லேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப சின்ன கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜா யூனிட்ன்றது வந்து போட்டிருக்கோம். இந்த பூஜா யூனிட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ், இதில் வந்து ஒரு லைட்டு வந்து கொடுத்துருக்கோம் இதில். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வீடியோ மேக்கிங் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த சைடு வந்து மஞ்சள் கலரில் வந்து தெரியும். அதுவே ஒயிட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தெரியாது. பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து உள்ளே ஒரு கலர் வேணும், ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ராஸ்டி ஒயிட். இதுவே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வார்ட்ரோப்புக்கெலாம் வந்து பண்ணது. அப்படியே இதை வந்து எடுத்துகிட்டு இப்படி எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியும். ரொம்ப டிசைன்லாம் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிறதுலாம் அப்படியே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா டிசைன் வந்து கம்மி பண்ணிக்கணும். இதோட லைட்ஸ் அண்ட் வந்து எல்லாமே உள்ளே இருக்கும். நீங்கள் திறந்துக்கிட்டு வந்து ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹேண்டில்ஸ் வந்து போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா இதில் ஹேண்டில்ஸ் வந்து நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். இதில் டிசைன் கரெக்டான ப்ராப்பரான ரவுண்டு ஹேண்டில்ஸ்லாம் வந்து ப்ராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். பட் என்னென்னா இதில் வந்து டிசைன் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து டோர் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனது டோர் ஓப்பன் பண்ணால் ரொம்ப லாங்காக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால தான். ஏன்னா இதோட ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ரொம்ப சின்ன கிச்சன் தான் இது. கிச்சன் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ஸ்பேஸ் வந்து இவ்வளோ இருக்கிறதுனால கிளைண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ண அப்படின்னா இந்த ஹோல்லேயே வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக ஹேண்டில் வந்து போடுறோம் அப்படின்னா இந்த சைடு வந்து இடிச்சிக்கும். இல்லைன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்போ அந்த லைட்டு கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாடலில் இருக்குது. நம்ம வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். அதோட கம்ப்ளீட் டிசைன்ன்றது வந்து வேறு, இது வந்து வேறு. அதே ஃபிட்டிங்ஸ் தான். பட் என்னென்னா இந்த சைடில் வந்து கேப் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அந்த வார்ட்ரோப்பில் வந்து வந்திருக்காது. கீழே வந்து ஒரு ட்ராயர் வந்து கொடுத்துருப்போம். இதில் ஓப்பன் ஆனாலே பாருங்கள், இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி கிட்ட ஓப்பன் ஆகுது. கீழே வந்து 2 ட்ரா வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாகவே அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அதோட கிச்சனுக்கும் அதுக்கப்புறம் இந்த ரோலிங் ஷட்டருக்கும் இந்த பூஜா டோரோட ஃப்ரண்ட் லேமினேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பூஜா டோர்ஸ் வந்து பூஜா யூனிட் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து கலர் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. பட் என்னென்னா கிச்சனில் வந்து இருக்கிறதுனால கிச்சனுக்கும் அது கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும். இதோட கலருக்கும் அதுக்கப்புறம் இதோட ஷட்டரு, ரோலிங் ஷட்டருக்கும் அதுக்கப்புறம் பூஜா யூனிட்டோட டோர் கலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருப்போம். அதோட ஹேண்டில்ஸ் வந்து கோல்டு கலர் வந்து கீழே கொடுத்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.